ஏப்ரல் 4. ஸோ ஏப்ரல் 4 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மைன் அவேர்னஸ் டேங்கிறாங்க. ஸோ மைனிங் பற்றி எல்லா மக்களுக்கும் வந்து தெரியணும். ஏன்னா அந்த சுரங்கப்பாதை பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதையில் நடக்கக்கூடிய ஒர்க் ஆகட்டும், லேண்டை பற்றின அவேர்னஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் லேண்டு கடையில் வந்து சில கன்னிவெடிலாம் வந்து இருக்குதாம்மா. ஸோ அந்த மாதிரி அவேர்னஸ் தெரிஞ்சால் தான் அந்த இடங்கள்லாம் போகும்போது மக்கள் வந்து பாதுகாப்பாக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுரங்க தொழிலில் வேலை பார்க்குறது எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த இன்டர்நேஷனல் மைன் அவேர்னஸ் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிட்ஸ் யோகா டேங்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து யோகா பண்ணி அவங்க உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேரட் டேங்கிறாங்க. ஸோ கேரட் பார்த்தீங்கன்னா உலக அளவில் சுமார் 140 வகையான கேரட் இருக்குதாமா. ஸோ அந்த கேரட் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு வெஜிடபிள் வந்து சொல்லலாம். அப்பேற்பட்ட கேரட்டை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நாளாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேட் டேங்கிறாங்க. எலிகளுக்காகவே ஒரு நாள்னு சொல்லி இந்த நாள் வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 57 வகையான எலி வகைகள் வந்து உலகம் பூரா இருக்குதா. ஸோ இந்த எலி வகைகள் வந்து பாதுகாக்கணும், இந்த எலிங்கிற அந்த உயிரினத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஸோ இது போக ஏப்ரல் 4 வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.